ரொம்பவும் குளிரா இருக்கு. காலையில எழும்பவே தோண மாட்டேங்குது. ஆனா எழும்பி தான் ஆகணும். ஏன்னா வேலை செஞ்சே ஆகணுமே! அதனால எழும்பியே தான் ஆகணும். காலையில பாலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து நேரா வீட்ல வந்து டோர ஓப்பன் பண்ணி அப்படியே சைட்ல உட்காந்துட்டேன் முன்னுக்கே. உட்காந்துட்டு அந்த வெயில் அப்படியே நேரா முன்னுக்கு வீட்டு முன்னாடி அடிக்கும். அந்த வெயில் கிட்ட ஒரு 10, 15 நிமிஷம் அப்படியே உட்காந்து அந்த வெயிலையும் கொண்டுகிட்டு அதுக்கப்புறம் தான் எழும்பி நான் வேலைய செய்ய தொடங்குனேன். கோல்ட் ஆயிருச்சு. ரொம்ப கோல்ட் ஆயிருச்சு. ஏன்னா காலையிலேயே எழும்பி அ அந்த பாலும் ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும். அந்த பாலையும் கையில எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடா பால் போடுறது. அந்த கையில இருக்கிற ஐஸும், அந்த தணுப்பும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப குளிரா இருக்கும். அ ரொம் வண்டியில போறனாலயும் நல்லா பேக் பண்ணி தலைக்கு தொப்பி, காதுக்கு எல்லாம் போட்டுட்டு போனா கூட, அந்த குளிர் நம்மள விடமாட்டேங்குது. அப்படி இருக்குது. ஒத்துக்கல. கோல்ட் ஆயிருச்சு. உடம்பு வேற நேத்தையிலேருந்து கொஞ்சம் அ சோர்வாவும் அப்படி டல்லா இருந்துச்சு. இன்னைக்கும் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. சவுண்ட பார்த்தா தெரியும். கொஞ்சம் டேப்லெட் போட்டேன். டேப்லெட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவால்ல. ஏன்னா, நம்ம தெம்பா இருந்தா தான் பசங்கள பார்க்க முடியும். அந்த ஒரு இது. அதனால கரெக்ட்டா அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு தான் என் வேலைய பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே அந்த வெயில் கொண்டுட்டு இருக்கக்கூடிய டைம் தான் அந்த பிஞ்சஸ்க்கு சாப்பாடு போட்டேன். அத அழகா சாப்பிட்டுட்டு இருந்து, அதையும் ரசிச்சுக்கிட்டு, உட்காந்துட்டு அப்படியே மாடி தோட்டம் போயிட்டேன் தண்ணி ஊத்துறதுக்கு வேண்டி. நேத்தைக்கு 2 டாலியா கட்டிங் எடுத்து நட்டு வச்சேன். இன்னைக்கு போய் அந்த டாலியா கட்டிங்க தேடுனா, டாலியா கட்டிங்க காணோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது? ஒரு மாடி தோட்டத்துல ஒருத்தர் கை வச்சா பரவால்ல. 2 பேர் கை வச்சா இந்த நெலம தான். அதுக்குள்ள ஒரு கத்திரிக்காய் செடிய எடுத்து புடுங்கி நட்டு விட்டுருக்காரு. ட நட்டு விட்ட டாலியா கட்டிங்க காணோம். வேற ஒரு பாட்ல நட்டு விட்டது அழகா ஃப்ரெஷ்ஷா நிக்குது. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. அத லைட்டா தோண்டி விட்டு, அத பக்குவமா விட்டுட்டு வந்துட்டேன். உடம்பு சரியில்லன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால இன்னைக்கு சிம்பிளான சாப்பாடு தான். காலையில பசங்களுக்கு இட்லியும், வெங்காய சட்னியும் பண்ணி குடுத்துட்டேன். பண்ணி குடுத்துட்டு அப்படியே நானும் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு இன்னைக்கு பயிறு கஞ்சி தான். சூடா பயிறு கஞ்சி குடிச்சா தான் இந்த கோல்டு, இந்த இருமல், இந்த தொண்டைலாம் வறண்டு இருக்கக்கூடிய டைம் நமக்கு இத மாதிரி பயிறு கஞ்சி சூடா குடிச்சா தான் எனக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். அதுக்கு கூட பாவக்கா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பாவக்கா ஃப்ரை பண்ணி இந்த மொறுமொறா பாவக்கா ஃப்ரை பண்ணி எடுத்தா சூப்பரா இருக்கும். இதுக்கு இந்த பயிறு கஞ்சி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு. லாஸ்ட்டா பயிறு கஞ்சில தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேங்காய் சம்மந்தி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் இன்னைக்கு தேங்காய் சம்மந்தி எதுவும் பண்ணல. இன்னைக்கு காலம நான் இட்லிக்கு பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காய சட்னி தான் நான் வச்சுட்டேன் சைட்ல. அப்படியே பாவக்காவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு, சுடு சுடா இன்னைக்கு பயிறு கஞ்சி தான் இன்னைக்கு குடிச்சோம். நான் ஒண்டியா இல்ல. இன்னைக்கு வீட்ல எல்லாருமே இந்த பயிறு கஞ்சி தான். எனக்கு உடம்பு சரியில்லன்னா, "இன்னைக்கு பயிறு கஞ்சியான்னு?" கேட்பாங்க. எல்லாருக்கும் அப்படி வெறுப்பா இருக்கும். ஆனா எனக்கு அது குடிக்கிறதுக்கு எதமா இருக்கும். இன்னைக்கு ஊறுகாய், மோர் மிளகா, பாவக்கா பொரிச்சது, வெங்காய சம்மந்தி, அப்படியே கடைக்கு போக திரும்ப ரெடி ஆயிட்டேன். அப்படியே வெளியில இறங்கி வரக்கூடிய டைம் இந்த சாமந்தி கட்டிங் எல்லாம் வெட்டி வச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா அழகா வளர்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கு லைட்டா. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. மேரிகோல்டும் சூப்பரா இருக்கு.